Hi, this is Ranjit. Last video நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம். சம் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் இது ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ். ஸோ இந்த மாடுலஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். இல்லை அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ எப்படி லைக் ஒரே ஒரு வெப்பேஜில் இல்லை இது ஒரே ஒரு பைத்தன் ஃபைலில் அண்ட் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் த n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புது ஃபைலே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். அண்ட் தென் இதை நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அது கமெண்டில் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஃபைன். இப்போ இதுக்குள்ளே நான் n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். print of a plus b அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் def of sub a, b அதே இது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் a minus b. def of multiply same as it is, இதுவுமே a, b தான். ரெண்டு ஆர்குமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். print of a star of b. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், நான் 3 டேட்டாஸை இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னொரு டேட்டாவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ print of a slash of b. அப்போ இங்கே 4 ஃபங்க்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவும் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆக போகுது. ஸோ மெயின் ஃபைல் அப்படின்னா சும்மா நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ரைட், இங்கே ஐம் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் அ மெயின். ஓகே, இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்கே இன்னொரு நியூ ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இல்லை ஆல்ரெடி இருந்த ஃபைலையும் நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மெயின் ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 லைனில் ஒரு ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொரு தடவை அந்த 8 லைன் ஆஃப் கோடை நான் ரைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த ஃபைலில் இருக்கிற n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்னொரு ஃபைலுக்கு நான் மாற்ற போகிறேன். which is like a transfer. ஓகேண்ணா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், எதை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபைல் நேம் வச்சு தான். அப்போது ஃபர்ஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஃபைல் நேம் இட் இஸ் ஆஃப் மெயின். ஓகே, இப்போ ஒவ்வொரு தடவை நான் மெயின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நான் அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். இட் இஸ் ஆஃப் m அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்கே நான் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ரன் திஸ். அப்படி ரன் பண்ணுறப்ப எனக்கு இது ரன் ஆகிடுச்சு. எந்த ஒரு எரரும் இங்கே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எம்மிலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு டேட்டாவும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாயிண்ட் கொடுத்துட்டாலே அதில் இருக்கிற டேட்டாஸ் உங்களுக்கு விசிபிளைஸ் ஆகிடும். எதில் நீங்கள் எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது சப் ஒரு வேல்யூ நானே கொடுக்குறேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, லெட் மீ ரன் திஸ். அண்ட் அதோட அவுட்புட் இட் இஸ் ஆஃப் 25 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ அதுவே இஃப் ஐம் யூஸிங் த m டாட், இல்லை எனக்கு வந்து டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கேன் கோ வித் த டிவிஷன் சேம் ஆஸ் இட் இஸ் இப்படி நான் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சுமார் ஒரு 8 லைனை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரே லைனில் எல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஆவரேஜாக 7 லைன்ஸ் எங்கே எனக்கு இங்கே மிச்சமாக இருக்குது. அப்போது 7 லைன்ஸ் எனக்கு மிச்சமாக இருக்குது அப்படின்னா கோட் ரிடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸாக அதோட ஃபாஸ்ட்னஸ் என்ன பண்ணிக்க முடியும், என்னால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதனால தான் பைத்தானில் எனக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ரிட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் ஆனது மட்டும்தான்.
ஓகே, இதனால மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன பின்னாடி நிறையா ஹூப்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது, அதுலேயுமே எனக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ இம்போர்ட் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இது இப்போ மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வி ஹாவ் அனதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் கோ வித் த ஃப்ரம் ஆப்ஷன். இம்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறது. ஃப்ரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறது. ஃப்ரம் எதுலேருந்து, மெயின். இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன், சப்பை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணி பார்ப்போம், ரன் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், இட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் which is main dot subtraction அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன். இப்படி ரன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு எரர் அடிக்கும், நேம் எரர், மெயின் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேவா, எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அப்போது அந்த இடத்துல வில் பி கெட்டிங் தட் இஷ்யூ லைக் திஸ். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் சப்பை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ராக்ஷன் வச்சு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சப்ராக்ஷன் அப்படிங்கிற டேட்டா மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ எனக்கு மல்டிப்ளிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்க முடியும், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் வந்திருக்கும். ஒய், பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் அப்படிங்கிற இடத்துல சப்ராக்ஷனை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலை, மல்டிப்ளிகேஷனை நம்ம இம்போர்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே எனக்கு இந்த எரர் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு மல்டிப்ளிகேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு ரெண்டு டேட்டாவும் எனக்கு என்ன ஆகிடும், அவுட்புட் வந்துருச்சா, 52, 88 அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், ஸோ நான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஐ கேன் கிவ் த ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ அதாவது அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எனக்கு வேணும். நான் என்ன பண்ண தேவையில்லை, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எனக்கு டிஃபைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் ஐ நீட் த என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ எப்போல்லாம் நாம் வந்துட்டு ஃப்ரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ன பண்ண தேவையில்லை, அந்த ஃபைலோட டேட்டாவை, அந்த டேட்டாவை என்ன பண்ண தேவையில்லை, மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ அதுவே நீங்கள் இம்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த டேட்டாவை நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் இல்லை வாட் எவர் இட் இஸ் ஆஃப் மெயின் ஃபைலோட நேமை இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஆட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணல, இந்த இடத்துல ஆட் எதுவுமே நாங்கள் கொண்டு வரவே கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் ரன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த மாடுலஸ். அப்போ இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஆஸ் வெல் அஸ் இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபைலில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கிறது தான் இட் இஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, சிங்கிள். இப்போ அதுவே ப்ளூரல் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னா தான் இட்ஸ் நவ் இட் இஸ் கெட்டிங் இன் டு த மாடல்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹோப் இட் இஸ் கிளியர் நவ். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட இன்னும் ஒரு கண்டினியூவேஷன் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ until then it is bye from Ranjit. Take care.